குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக இப்போது நீங்கள் கேம்பஸ் டிசைன் இப்போ இந்த ஓவரால் செஷன் வந்து எதை பற்றி இருக்க போகுதுன்னா, இந்த கேம்பஸ் டிசைனை வந்து எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது. நாட் ஓன்லி நிஃப்ட், ஒரு ஓவராலாக ஒரு கேம்பஸ் டிசைனை எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து எப்படி அப்ரோச் பண்ணி அதை எண்ட் டு எண்டு எப்படி எண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி தான் இந்த செஷன் இருக்க போகுது. நிஃப்ட் என்ன, இப்போ நான் தீசிஸ் நிஃப்ட் பண்ணதுனால நிஃப்ட்டை பற்றியான ஒரு பர்டிகுலர் நிஃப்ட்டை பற்றின ஒரு டீட்டெயில்டு செஷனாகவும் இது இருக்கும். ஸோ வந்து யாருக்கெல்லாம் நிஃப்ட் தேவைப்படுதோ அவங்களாம் கொஞ்சம் கீழே வாட்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது நிஃப்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் கேம்பஸ் டிசைன் யாரெல்லாம் கேம்பஸ் டிசைனில் இன்வால்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் வந்து இப்போ ஓவராலாக இப்போ ஒரு கேம்பஸ்னாலுமே அது வந்து டிசைன் பார்ட்டுக்குள்ள தான் வருது. ஸோ நம்ம ஓவராலாக எப்போவுமே டிசைன் பார்ட்டை வந்து மூணாக பிரிப்போம். ப்ரீ டிசைன் பார்ட், அப்புறம் போஸ்ட் டிசைன் பார்ட்னு. இந்த ப்ரீ டிசைன் பார்ட்டில் தான் லிட்ரேச்சர் ஸ்டடி, டேட்டா கலெக்ஷன், அப்புறம் நெட் கேஸ் ஸ்டடி, இந்த மாதிரியான இதெல்லாம் வருது. இதெல்லாம் எதுக்காக வருதுன்னா, நம்மளோட டிசைனை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாஸை கலெக்ட் பண்ணி நம்ம டிசைனில் வந்து ஒரு சீம்லெஸ்ஸாக எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான டேட்டாஸை வந்து முன்னாடியே நம்ம கலெக்ட் பண்ணுறது. இதுதான் வந்து லிட்ரேச்சர் ஸ்டடி. இதில் கேம்பஸ் டிசைன் எடுத்துக்கிட்டும் போது அந்த கேம்பஸ் டிசைனுக்கு தேவையான டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டாண்டர்ட்ஸ் ஆப்வியஸாக வந்து நம்ம எல்லா டிசைன்ஸ்க்குமே டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ்னு அப்படின்னு எடுப்போம். ஓவராலாக இப்போ லிட்ரேச்சர் ஸ்டடின்னு எடுக்கும்போது கேம்பஸ்ன்னு வரும்போது அதுக்கு வந்து யூஜிசின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படிங்கிற ஒன்று தான் ஓவராலாக இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு காலேஜஸ்க்குமே அது வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்கும். இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு சர்வே மாதிரி நடத்தி அதில் வந்து இன்ஸ்பெக்ஷன் மாதிரி நடத்தி அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க. அந்த யூஜிசிலையும் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். தென் என்பிசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் பில்டிங் கோடு அப்படின்னு சொல்றதுல வந்து இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே இந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சம் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருப்பாங்க. இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு டைப்பாலஜி பேஸ்டுன்னு வச்சு இப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு கோடிங் பில்டிங் ரூல் இருக்கும்போது இந்தியாவுக்கு வந்து என்பிசின்னு சொல்லுவாங்க, நேஷனல் பில்டிங் கோட். இதில் வந்து கேம்பஸ் டிசைன்ஸ்க்கு மட்டும் இருக்காது, ஓவராலாக இந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா டைப்பாலஜிக்கும் இருக்கும். எக்ஸாம்பிள் ரெசிடென்ஷியல், ஹாஸ்பிட்டாலிட்டி, இண்டஸ்ட்ரியல், இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இப்போ இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள தான் நம்ம ஓவராலாக ஃபாலோ ஆகுறதுனால இன்ஸ்டிடியூஷனுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே இந்த என்பிசியில் இருக்கும். இது எதுக்குன்னா இதுல வந்து என்ன மாதிரியான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் எடுத்துக்கலாம்னு பார்க்கும்போது ப்ராக்சிமிட்டி. இப்போ கோர் ஏரியான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கோர் ஏரியாவில இருந்து இன்னொரு கோர் ஏரியாவுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல் இருக்கும். மினிமம் ஸ்டேர்கேஸ் வித் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மெயினான ரூல் இருக்கும். அதே இது அடுத்து இப்போ கண்ட்ரில இருந்து ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒரு ஸ்டேட்ல அந்த இன்ஸ்டிடியூஷன் அமைய போகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்டேட்டுக்குன்னு ஒரு சம் கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதை வந்து ஸ்டேட் பில்டிங் ரூல்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்து டிஎன்சிடிபிஆர், தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் பில்டிங் ரூல். இது வந்து தமிழ்நாடுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்க்குமே இருக்கும். இப்போ நேஷனல் பில்டிங் கோட்ல இருந்து தேவையான ஸ்டாண்டர்ட்ஸை எடுத்துக்கலாம். இப்போ ரூமோட சைஸு, அப்புறம் லேப்ஸோட சைஸு, அப்புறம் இப்போ லைப்ரரி, ஆடிட்டோரியம், பார்க்கிங் சைஸு, இந்த மாதிரியான நேஷனல் பில்டிங் கோட்லேருந்து அந்த சைஸஸ் அப்புறம் டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு ரூல் வச்சிருப்பாங்க, அதுல இருந்து அதோட யூஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஓஎஸ்ஆர், ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன். ஒவ்வொரு பில்டிங்க்குமே சம் கைண்ட் ஓஎஸ்ஆரை மெயின்டைன் பண்ணணுங்கிற ஒரு ரூல் இருக்கும். அதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ, எஃப்ஐஆர் எவ்வளோ, இப்போ நீங்க கட்ட போற பில்டிங் வந்து எந்த ஏரியாவில் வருதோ அந்த ஏரியாவோட எஃப்ஐஆர் எவ்வளோ ஹைட்டுக்கு போகலாம், பார்க்கிங் லாட் எவ்வளோ கொடுக்கணும் மினிமம். இப்போ இன்ஸ்டிடியூஷன் சைடுன்னு பார்க்கும்போது ஒவ்வொரு 150 மீட்டர் ஸ்கொயருக்குமே ஒரு கார் பார்க்கிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே டிஃபர் ஆகும். அதனால நீங்க நேஷனல் பில்டிங் கோடையே மஸ்டா ரெஃபர் பண்ணணும். அதே சமயம் எந்த ஸ்டேட்ல அந்த பில்டிங் வந்து லொக்கேட் ஆக போதோ அந்த ஸ்டேட்டோட பில்டிங் ரூலையும் நீங்க ரெஃபர் பண்ணியே ஆகணும். அப்புறம் லிட்ரேச்சர் கேஸ் ஸ்டடி எதுக்காக பண்றோம் அப்படின்னு பாக்குறப்போ, லிட்ரேச்சர் கேஸ் ஸ்டடி மோஸ்ட்லி ஒன்று வந்து கண்ட்ரிக்குள்ளேயும் இன்னொன்று வந்து அவுட் சைட் இந்தியா, அதாவது ஃபாரினோட லிட்ரேச்சர் கேஸ் ஸ்டடியா இருக்கிறது பெட்டரா இருக்கும். ஏன்னா இப்போ கண்ட்ரிக்குள்ள ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம பண்றப்ப அந்த கேஸ் ஸ்டடியோட அந்த டிசைன் அப்ரோச், இப்போ நம்ம கண்ட்ரிக்கு தேவையான டிசைன் லாங்குவேஜ், இப்போ ஃபாரின்ல உள்ள டிசைன் லாங்குவேஜ் வந்து இங்கே சூட் ஆகும். அதை வந்து நீங்க கடைசியா தான் வரணும், கடைசியா தான் உங்களால அப்ரோச் என் பண்ண முடியும், கன்க்ளூட் வர முடியும் அனலைஸ் பண்ணி.
பட் கண்ட்ரிக்குள்ள வரும்போது இங்க நடைமுறையில இருக்கக்கூடிய மிஸ்டேக்ஸை வந்து அவங்க எரர் பண்ணி ஸ்பாட் பண்ணி அதுக்கான டிசைன் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அதே இது ஃபாரின் ஒரு கேஸ் ஸ்டடி எதுக்காக பண்றோம்னா டிசைன் அப்ரோச், அதாவது அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிருப்பாங்க. அவங்களோட டிசைன் தாட்டா இருக்கட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி இதெல்லாம் வந்து அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்க்காக ஃபாரின் கேஸ் ஸ்டடி ஒன்று பண்றது பெட்டரா இருக்கும். மற்றபடி ஸ்பேஸ் ரிலேட்டட் அதெல்லாம் வந்து நீங்க நம்ம கண்ட்ரியில இருக்கிறது பார்த்துக்கிட்டா உங்களுக்கு இன்னும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். அப்புறம் லைவ் கேஸ் ஸ்டடி பண்ணும்போது இப்போ நீங்க வந்து லிட்ரேச்சர் கேஸ் ஸ்டடி பண்றப்ப ஏரியா கால்குலேஷன் வந்து பெருசா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்க ஆன்லைன்ல தான் பண்ணக்கூடியதா இருக்கும். பிளான் ஏரியா இது எல்லாமே சில சமயம் கிடைக்காமையும் போகலாம். இப்போ நான் நிஃப்ட் பண்ணும்போது என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணனா, இப்போ நிஃப்ட்டுங்கிறது வந்து ஒரு செப்பரேட் இன்ஸ்டிடியூஷன். அது வந்து இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள ஃபாலோ ஆனாலும் அது வந்து செப்பரேட்டான பர்பஸை வந்து சால்வ் பண்ணுது. நார்மலா ஒரு கிளாஸ் ரூம் இல்லாம அதோட லேப்ஸோட ஏரியாவா இருக்கட்டும், அதோட ஃபங்க்ஷனாகவும் மாறுபட்டுச்சு. ஸோ அதோட ஏரியா எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து என்பிசிலையும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள ரூல்லையும் நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து அது ரொம்ப கிடைக்கவும் இல்லை, ரொம்ப ஜென்ரலாக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். எப்படி இருந்தாலுமே நான் நிஃப்ட் தான் பண்ண போறேன். ஸோ அந்த நிஃப்ட்டுக்கு தேவையான கிளாஸ் ரூம்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்க்ளூஷன், அதோட ஏரியா எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நான் டிட்டர்மைன் பண்ணாதான் நான் ஒரு ஓவரால் ஏரியா கால்குலேஷனுக்கு வர முடியும். அதை எப்படி பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது லிட்ரேச்சர் கேஸ் ஸ்டடி அப்புறம் லைவ் கேஸ் ஸ்டடி. லிட்ரேச்சர் கேஸ் ஸ்டடியிலே எனக்கு கொஞ்சம் ஏரியாஸ் கிடைச்சிச்சு, இவ்வளோ ஏரியா இருக்கணும், மினிமம் ஏரியா இருக்கணும் அப்படின்னு ரெஃபர் பண்ணேன். அடுத்து அதை லைவ் கேஸ் ஸ்டடிக்கு கொண்டு போகும்போது இந்த ஏரியாவும் அந்த ஏரியாவும் மேட்ச் ஆனிச்சா அப்படின்னு ஒரு ஜஸ்ட் இப்போ நீங்க லைவ் கேஸ் ஸ்டடி போகும்போது விசிபிளா உங்களுக்கு ஒரு ஏரியா சைஸ் கிடைக்கும். ஒரு ரூமை பார்க்கும்போது இது இவ்வளவு ஏரியா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் அப்புறம் இந்த பில்டிங் ரூல்ல இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் மினிமம் இவ்வளோ பில்டிங் ரூல்ல கொடுத்துருப்பாங்க, அதோட ஏரியாவும் நம்ம அந்த லைவ் கேஸ் ஸ்டடி பண்றப்ப அதோட ஏரியாவும் மேட்ச் ஆகி ஒரு சொல்யூஷன் இப்போ ஒரு கன்க்ளூட் வர முடியும். இவ்வளவு இந்த ஏரியா இருந்தா இந்த லேபுக்கு இவ்வளவு போதும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணி நான் ஒரு ஏரியா கால்குலேஷன் பண்ணி வச்சேன். இந்த ஏரியா கால்குலேஷனோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ஓவரால் ஏரியா கால்குலேஷன், ஓவரால் ஏரியா இவ்வளவு ஏரியா தான் என்னோட பில்டிங்குள்ள சப்போர்ட் பண்ண வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் இது வந்து பேரலா இது எதுக்கு ஹெல்ப் ஆகும்னா உங்களோட மாசிங்க்கு டிசைன். இப்போ ஏரியா இவ்வளவுதான் தெரியும் போதுன்னா இந்த ஏரியாவை வச்சு இந்த ஏரியாவை நம்ம எத்தனை ஃப்ளோரா மாத்தலாம், G+1 G+2 மாத்தலாமா, இதோட ஹைட்டு இப்போ பில்டிங் இப்போ தமிழ்நாடு ஹைட்டிங்லாம் போகும்போது இன்ஸ்டியூஷன் பில்டிங்க்கு வந்து 45 மீட்டர் சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து நீங்க ஏரியா கால்குலேஷன் பண்ணி வரும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். இந்த ஏரியா கால்குலேஷன் G+3 வரைக்கும் போதா இல்ல G+2 வரைக்கும் போதா அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஐடியாவை வச்சு உங்களோட மாசிங் ஃபைனலா வரக்கூடிய அவுட்புட் இருக்குல்ல டிசைன், அந்த லுக் அண்ட் ஃபீல், அந்த லுக் அண்ட் ஃபீலுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு இந்த ஏரியா கால்குலேஷன் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்புறம் டிசைன் அப்ரோச் அதுல வந்து இப்போ நீங்க லைவ் கேஸ் ஸ்டடி பண்ணிருப்பீங்க, லிட்ரேச்சர் கேஸ் ஸ்டடி பண்ணிருப்பீங்க. அவங்க அந்த டிசைனை வந்து எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஓவரால் ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நிஃப்ட் பெங்களூர் போகும்போது அவங்க வந்து அகாடமிக் சென்ட்ரிக்கா வந்து அந்த பிளாக்ஸை வந்து மாத்திருப்பாங்க. எப்படின்னா உள்ள என்ட்ரி ஆகுறோம், உள்ள என்ட்ரி ஆனோடனே ஒரு கர்வ்டு ஒரு கான்கேவ் மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அவங்க அரைவ் பண்ணிட்டு அவங்களோட மெயினான அப்ரோச் வந்து அதை பேஸ் பண்ணி உள்ள இன்வைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிசைன் அப்ரோச் வந்து நீங்க பண்ணக்கூடிய கேஸ் ஸ்டடியில எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ நீங்க பண்ணக்கூடிய லைவ் கேஸ் ஸ்டடியில ப்ராஸும் இருக்கும் கான்ஸும் இருக்கும். அதையெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு அதை கம்பேர் பண்ணணும். இப்போ 2 லைவ் கேஸ் ஸ்டடி பண்ணீங்கன்னா ரொம்பவே பெட்ரு. நான் நிஃப்ட் பெங்களூர் ஒன்று பண்ணேன், அப்புறம் நிஃப்ட் சென்னை ஒன்று பண்ணும்போது ரெண்டுமே ஒரே இன்ஸ்டிடியூஷன், பட் வேற லொகேஷன், வேற டிசைனர். ஸோ அவங்க இந்த நிஃப்ட் சென்னையில என்ன மாதிரியான ப்ராசஸ் இருந்துச்சு, இந்த நிஃப்ட் பெங்களூர்ல என்ன மாதிரியான நெகட்டிவ்ஸ் இருந்துச்சு, பாசிட்டிவ்ஸ் இருந்துச்சு, இதை அனலைஸ் பண்ணிட்டு அந்த பாசிட்டிவ்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணணும், நெகட்டிவ்ஸை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். இதுதான் வந்து ஓவராலா கேஸ் ஸ்டடியான பர்பஸ். அப்புறம் சைட் ஸ்டடி வந்து வெறும் ஓவராலா அந்த சைட்குள்ள இருக்கக்கூடிய சைட் டைமென்ஷன் அது மட்டும் இல்லாம சைட் சரௌண்டிங் ஸ்டடி. நான் டிசைன் பண்றதுக்கு முன்ன செமஸ்டர் வந்து எனக்கு வந்து அர்பன் டிசைன் இருந்துச்சு. ஸோ அந்த அர்பன் டிசைன் வந்து எனக்கு இதுல சைட் ஸ்டடியில எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லணும் போனா,
இப்போ நம்ம அந்த டிசைன்ல அது ஒரு டிசைன் ப்ராப்ளம் இருக்கு, அந்த சைட்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த சைட்டோட ப்ராப்ளம் தான் நம்ம டிசைனா சொல்யூஷன் தான் நம்ம கூடிய டிசைனா வரப்போகுது. அந்த சைட்டுக்கு தேவையான சொல்யூஷன் தான் நம்மளோட டிசைன். ஸோ அந்த டிசைன் வந்து சரௌண்டிங்ஸை வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். நீங்க இப்போ புதுசா ஒரு விஷயத்த நம்ம வந்து பில்ட் பண்ண போறோம். ஆனா ஆல்ரெடி அந்த இடத்துல சம் கைண்ட் ஆஃப் பில்டிங்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது நீங்க கட்ட போற புது பில்டிங் வந்து ஆல்ரெடி அங்க இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான இம்பாக்டை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வேணும். அதை டிசைன் பண்ணும்போது இப்போ சம்பந்தமே இல்லாம புதுசா ஒரு டிசைன் லாங்குவேஜை அந்த இடத்துக்கு தேவையே இல்லாத ஒரு பேட்டர்னையோ இல்ல ஒரு டிசைன் லாங்குவேஜோ நீங்க கொடுக்கறது ரொம்பவே ஒரு ஆட் அண்ட் அவுட்டா இருக்கும். இப்போ சரௌண்டிங்ஸை வச்சு ஸ்டடி பண்ணிட்டு அங்க எந்த மாதிரியான லாங்குவேஜஸ் இருக்கு, ஒவ்வொரு பில்டிங்க்கும் ஒரு ஹெரிட்டேஜ் பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த ஹெரிட்டேஜ் பில்டிங்கை இம்பாக்ட் பண்ணாம அதோட இம்பாக்டை வந்து குறைச்சி விடாம நம்ம கட்டுற பில்டிங் வந்து அதை சப்போர்ட் பண்ணணுமே தவிர அதை வந்து இம்பாக்டை குறைச்சி விடாம பண்ற மாதிரி நம்ம தாட்ல வச்சு டிசைன் பண்ணணும். அதுதான் சரௌண்டிங் ஸ்டடி. அப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ் வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட். ஒரு சைட்னு எடுத்துக்கிட்டோமா, இந்த சைட்டுக்கு இந்த பில்டிங் வரக்கூடிய இந்த வந்தா ஸ்ட்ரென்தஸ் எவ்வளோ, இதுல வீக்னஸ் எவ்வளோ, இது வரது மூலமா எவ்வளவு கைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது, அப்புறம் த்ரெட். இந்த மாதிரி அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், டிசைன் வந்து பெட்டரா டெவலப் ஆகும். அப்புறம் இது வரைக்கும் பண்ணது எல்லாமே ப்ரீ டிசைன் பார்ட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்புறம் தான் நம்ம டிசைன் பண்ண போறோம். டிசைன் பண்றதுக்கு முன்னாடி இதை வந்து நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதுல 50% உங்களுக்கு இதுல ரெப்ளிக் ஆனாலே உங்களோட டிசைன் வந்து சக்சஸ்ஃபுல்லா டிசைனா மாறுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரீ டிசைன் பார்ட்டை ரொம்பவே கேர் எடுத்து கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கான 50% ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் 50% ஒர்க் நம்ம டிசைன் பண்ணுறது தான். தென் கான்செப்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றப்ப அது வந்து பர்டிகுலரா இதுதான் கான்செப்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அது வந்து கான்செப்ட் அப்படிங்கும்போது இப்போ இதையெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்குமே இது ஒரு ஸ்பார்க் வரும். இதுல இருந்து நம்ம போகலாம், இந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு என்னோட டிசைன் வந்து நான் டெவலப் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் வரும். அதுதான் கான்செப்ட். அது வந்து ஒரு தாட்டா கூட இருக்கலாம். அது வந்து ஒரு பர்டிகுலரா ஒரு நேமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு வேர்டு மூலமா தான் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெசசிட்டி கிடையாது. இந்த ப்ரீ டிசைன் பார்ட்ல நீங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்கன்னா என்னோட டிசைனை வந்து நான் இந்த வேல கொண்டு போறேன், கான்செப்ட்னு ஒன் லைன் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணோம்னா அது வந்து நீங்க டிசைனை எந்த மாதிரியான அப்ரோச் பண்ணி எந்த வேல நீங்க கொண்டு போய் என் பண்றீங்க, அதுதான் ஒரு ஒன் வேல ட்ரை பண்ண சொல்ல போனா அதான் கான்செப்ட். அப்படி ட்ரை பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். அது கான்செப்டை வந்து இந்த கான்செப்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறப்போ இதுலதான் உங்களோட யூனிக்னஸ் தெரியும். இப்போ டிசைன் பார்ட் வந்து இது கான்செப்டை வச்சு டிசைன் பார்ட் வரலாம், இல்ல டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமே கான்செப்ட் வரலாம். இது வந்து பேரல் ப்ராசஸ் தான். அப்புறம் டிசைன் டெவலப்மெண்ட். இதுல வந்து டிசைன் டெவலப்மெண்ட்னு வரும்போது எண்ட் ஆஃப் த டே நம்மளோட கான்செப்ட், நம்மளோட ஐடியாஸை வந்து எல்லாமே ஒரு ரெப்ளிகா உங்க பிரெயின்குள்ள ஒரு ஐடியாஸ் இருக்கு, அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு பாடி கொடுக்கணும்னா அது வந்து கன்ஃபார்ம்டா ஒரு பிளானோ, ஒரு செக்ஷன், ஒரு எலிவேஷன், இது எல்லாமே உங்களோட தாட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டயக்ராம்ஸ். நீங்க ஒரு விஷயத்த ஒரு ஸ்பேஸஸை வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்க ஒரு மைண்ட்குள்ள ஒரு இமேஜினபிளா இருக்கும். அதை வந்து மற்றவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டிராயிங்ஸ் தான் பிளான், எலிவேஷன், செக்ஷன்ஸ். இது எல்லாமே இந்த டிசைன் டெவலப்மெண்ட்ல இந்த மாதிரியான டிராயிங்ஸ்லாம் நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். டிசைன் டெவலப்மெண்ட் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நேரம் இந்த ப்ராசஸ்ல இருக்க ட்ரை பண்ணுங்க. ஒரே ஒரு பிளான் போட்டுட்டு மட்டும்தான் இல்லாம அந்த பிளானை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. டைம் இருந்துச்சுன்னா ஒரு பிளான் மட்டும் போடாம நிறுத்தாம இந்த பிளானை டெவலப் பண்ணலாம், இல்ல கம்ப்ளீட்டா வேற விதத்துல இருந்து எப்படி அப்ரோச் பண்ணா இதோட பிளான் மாறுதா, இல்ல ஸ்பேசஸோட பெர்செப்ஷன் மாறுதா, ஸ்பேஸோட ஃபீல்ஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு மாறலாம். முடிஞ்ச அளவுக்கு டிசைன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ, இப்போ ப்ரீ டிசைன் பார்ட், போஸ்ட் டிசைன் பார்ட், இது மூணுத்தையுமே ஒரு 100% வச்சுக்கிட்டோம்னா இந்த டிசைன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு 50% டைம்ஸை வந்து இதுல ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவுட்புட்
இப்போ ப்ரீ டிசைன் பார்ட் எல்லாமே அவுட்புட் கிடையாது, அது வந்து இன்புட். நீங்க அவுட்புட்னு பார்க்கும்போது அந்த இன்புட்டை எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவுட்புட்டை வந்து அந்த இன்புட்டை ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு அவுட்புட் இருக்கணும். அந்த அவுட்புட் அந்த அளவுக்கு இருக்கணும்னா நீங்க கன்ஃபார்ம்டா ஒரு சோ மச் டைம் தான் இருக்கணும். ஒரு நல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஓவரால் மொத்த நல்ல டைமை ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு நல்ல அவுட்புட் கிடைக்கும். தென் ப்ரெசன்டேஷன், இது வந்து போஸ்ட் டிசைன் பார்ட்னு சொல்லுவாங்க. ப்ரெசன்டேஷன் வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்க, அதை வந்து டிராயிங்காகவும் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, பட் ஒரு ஆடியன்ஸ் புல்லிங் ஒரு ஃபேக்டர் இருக்கு. இப்போ என்னதான் பண்ணாலும் அதோட ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டர் இருந்தாதான் ஒரு செகண்ட் வந்து நின்று நீங்க சொல்றதை கேட்பாங்க. ஸோ ப்ரெசன்டேஷன் வந்து நீங்க பண்ண ப்ரெசன்டேஷன் வந்து நீங்க பண்ணதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்து அதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஒரு அட்ராக்டிவ் ஃபேக்டரா தான் ப்ரெசன்டேஷன் இருக்கும். ப்ரெசன்டேஷனை வந்து நீங்க எந்த அளவுக்கு சீக்கிரமா பண்ணி ஒரு யூனிக் வேலை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இது வந்து என்னோட தீசிஸ் ப்ராஜெக்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. இது வந்து எங்க பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹரியானா பஞ்ச்குலா அப்படிங்கிற இடத்துல பண்ணோம். இது வந்து ஒரு லைவ் கேஸ் ஸ்டடி, லைவ் ஸ்டடி தான், அதாவது லைவ் ப்ராஜெக்ட். நமக்கு அங்கேயே டைரக்டாவே கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் தான் வந்து. அந்த சைட் இருந்துச்சு, ஸோ டைரக்டாக அந்த சைட்டை எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து இந்த ஷீட்ல என்ன சொல்ல வரோன்னா, பேசிக்காக வந்து ஒரு ஓவராலாக ஒரு ஐடியாஸை வந்து எனக்கு தெரியணும். ஃபேஷன் டிசைனா என்ன, அதோட நிஃப்டோட பேசிக்கான நிஃப்ட் வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு, எந்த மாதிரியான எந்த இயர்ல வந்து நிஃப்ட் இருந்துச்சு, நிஃப்ட்டுக்கு வரும்போது இந்தியாவில் எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு, அந்த மாதிரியான ஒரு பேசிக் ஸ்டடி எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. அப்படிங்கிறதுக்காக இந்த ஷீட்ல வந்து பேசிக்கா ஃபேஷன் எப்படி கிரியேட் ஆனிச்சு, அது எப்படி இந்தியாவுக்குள்ள வந்துச்சு, இந்தியாவுக்குள்ள வரும்போது அது எப்படி இன்ஸ்டிடியூஷனா மாறி மற்றவங்களுக்கு எப்படி ஸ்டடியா மாறுனுச்சுங்கிற ஒரு பேசிக்கான ஒரு சப்போர்ட் ஸ்டடி தான் இந்த ஷீட்ஸ். தென் இது வந்து ஜஸ்டிஃபை சைட் ஸ்டடி. சைட் வந்து எங்க பார்த்தோம்னா ஹரியானாவில் பஞ்ச்குலா அப்படின்னு இருக்கும். பஞ்ச்குலா ஏரியாவில் சைட் கொடுத்துருந்தாங்க. அது வந்து லைவ் ஸ்டடி, லைவ் சைட் தான். ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் கொண்டு வரேன்னு பார்க்கும்போது, இது வந்து ஒரு ரொம்ப சைட் சரௌண்டிங்ஸ் வந்து பெருசாக எதுவுமே இல்லை. நான் அர்பன் டிசைன் பண்ணுறப்ப ஃபுல்லாக பக்கத்தில் இப்போ தான் டெவலப் ஆகிட்டு வர ஏரியா. ஆக்சுவலாக இது வந்து சப்போர்ட் ரிங் ரோடு மாதிரி அவுட் சைடில் இருக்கிறப்போ இப்போ புதுசாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஏரியா. ஸோ என்னோட டிசைனுக்கு வந்து இதில் வந்து எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. சரௌண்டிங்ஸை வந்து எப்படி செக் பண்ணும்போது இதுதான் ஒரு மெயினான பில்டிங்கா வச்சு இதை வச்சு சரௌண்டிங்ஸ்ல டெவலப் ஆகக்கூடிய சான்சஸ் அதிகம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு இதை வச்சு, அதாவது இந்த இன்ஸ்டிடியூஷன் வரும்போது சைட்ல டெவலப்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரியான செட்டப்ஸ்ல இருந்துச்சு. ஸோ தென் அந்த சைட்ல வந்து ப்ராக்சிமிட்டி, டிசைன் அனாலிசிஸ், சைட் போட்டோகிராஃப்ஸ் இருக்கு. ஓகே, தென் சைட்டை பார்க்குறப்போ சைட்டில் வந்து சைட் ஸ்டடியிலே சைட்டை வந்து நான் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போவே எனக்கு ஒரு கான்செப்ட் மாதிரி இதில் இந்த வேல போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. என்னன்னு பார்க்குறப்போ சைட்டில் வந்து தென் கம்பேரிட்டிவாக பார்க்குறப்ப சென்ட்ரலாக ஒரு கோர்ட்யார்டு வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைச்சி அதை வந்து இதை கிளைமேட் அனாலிசிஸ் பார்க்குறப்போ இதில் வந்து டிசைன் பார்த்தா 3 பார்ட்டாக பிரியும். அதாவது செமி பிரைவேட் ஜோன் அப்புறம் பிரைவேட் ஜோன் இப்படி பிரித்து இதை வந்து சைட்குள்ள வந்து ஓவராலாக மாசிங் மாதிரி பண்ணி அதில் வந்து எப்படி ஸ்பேசஸை வந்து எப்படி ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேசிக் ஐடியா தான். இதை வந்து டெவலப் பண்ணணும், ஒரு பேசிக் ஐடியா மாதிரி கிடைச்சிச்சு. ஸோ இதுலேருந்து போகலாம் அப்படின்னு வச்சு தான் இந்த டயக்ராம் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இதில் வந்து சைட் பிளான்ங்கிறப்போ சைட் பிளான்ல தேவையான நெசசரிஸ் வந்து பார்க்கிங், சைட்டை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது, அப்புறம் ஓவராலா உங்களுக்கு தேவையான லொகேஷன்ஸ், பில்டிங் சைட்டுக்குள்ள நீங்க எப்படியெல்லாம் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது தான் சைட் பிளான். ஸோ இதுல வந்து என்னோட இந்த 5ன்னு இருக்கிறது வந்து அகாடமிக் பிளாக், அப்புறம் என்ட்ரன்ஸ், பார்க்கிங், லைப்ரரி பிளாக், ஜென்ரல் பாய்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸ் ஹாஸ்டல், கேன்டீன், ஆடிட்டோரியம், ஓஏடி, அப்புறம் பிளே கிரவுண்ட், அப்புறம் சர்வீஸ் என்ட்ரி, இது எல்லாமே இதுல இருக்கும். இதுல வந்து மெயினா என்ன மாதிரியான அப்ரோச்சஸ் இருக்கும்னா, ஜென்ரலா இப்போ 3 பார்ட்டா ஜென்ரல். இப்போ நிஃப்ட்னு எடுத்துக்கிட்டோமோ ஆக்சுவலா இப்போ நமக்கு இப்போ ஆர்கிடெக்சர்னு பார்த்தோம்னா நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ரெஃபரன்ஸ் இதுலேருந்து எடுக்கிறோம்னா மற்றவங்களோட ஷீட்ஸோ இல்லை மற்ற பில்டிங்ஸோ அப்படிதான் பார்த்து நம்மளோட ரெஃபரன்ஸை எடுக்கிறோம். ஆனால்
ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னு பாக்குறப்போ அவங்க வந்து டே டு டே லைஃப்ல ஒருத்தர் எப்படி ட்ரெஸ் பண்றாரு, அந்த ட்ரெஸ்ல இருந்து கூட அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த ஓவராலா இன்ஸ்டிடியூஷன்ல அவங்க வந்து எந்த அளவுக்கு விசிபிள் குவாலிட்டி இருக்கு அப்படிங்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஓவராலா நார்மல் அதர் தன் இன்ஸ்டிடியூஷன்ல இங்க வந்து விசிபிள் குவாலிட்டி இப்போ நம்ம காலேஜ்ல மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பையனை பாக்குறோம்னா அவனை வந்து நெக்ஸ்ட் எப்போ பாக்குறோம், இன்டர்வல் டைம்ல பாக்குறோம். அப்படி அதர் தன் இல்லைன்னா பஸ்ல ஏறி போகிறப்ப அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் பாக்குறோம். ஆனா இப்போ ஃபேஷன் டெக்னாலஜிலன்னு பாக்குறப்போ அவனுக்கு வந்து ரெஃபரன்ஸ் அதோட ப்ராபபிலிட்டி ஆஃப் சீயிங். இப்போ ஒரு பர்சன் நீங்க மார்னிங் பாக்குறீங்கன்னா அதே பர்சனை அதே டேக்குள்ள எத்தனை தடவை பார்க்க முடியும் அப்படிங்கிற ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து என்னோட செகண்ட் கான்செப்டா இருந்துச்சு. அது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்மளோட இதே ஆர்கிடெக்சர்னு பார்க்குறப்போ நம்மளோட டிசைன் பண்ணி அது வந்து லைவா வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனா ஃபேஷன் டிசைனுக்கு அப்படி இல்லை. அவங்க ஒரு டிசைன் பண்ணாங்கன்னா பக்கத்திலேயே கிளாத்தை வாங்கி அவ்வளோ சீக்கிரமா அவங்க பண்ணி அதை வந்து பக்கத்துல வச்சு அப்ரிஷியேட் பண்ண முடியும். தூரமா இல்லாம சீக்கிரமாவே அவங்க வந்து ஃபீல் பண்ணி அதை வந்து அவங்க போட்டுக்க முடியும். அதை வந்து போட்டுக்கிறது மூலமா மற்றவங்க பாக்குறப்ப இன்னொருத்தனுக்கு அது ரெஃபரன்ஸா மாறும். ஸோ அதனால ப்ராபபிலிட்டி ஆஃப் சீவிங் இன்சைட் தி கேம்பஸை வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்து ஸோ சென்டர் ஆஃப் த்ரூ அவுட் தி கேம்பஸ் வந்து இங்க இருந்து ஏதாவது எந்த இடத்துல இருந்து பாயிண்ட் பண்ணி பார்த்தாலுமே த்ரூ அவுட் கேம்பஸ்ல உள்ள ஓவரால் விசிபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது பார்த்தோம். இப்போ சைட் பிளான்ல பாக்குறப்ப அங்கங்க உங்களுக்கு வந்து ஸ்பாட்சஸ் இருக்கும். இப்போ அகாடமிக் பேக் பார்த்தோம்னா ஓவரால் ரொம்ப என்னோட பில்டிங் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்கணும் அதே அளவுக்கு ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து அதுல வந்து 25% ஓப்பன் ஸ்பேசஸ் வந்து இன்சைட் தி கேம்பஸ்குள்ளேயே இருக்கும். அதாவது அகாடமிக் பேக்குள்ளேயே இருக்கும். இது எதுக்காகனா அந்த விசிபிள் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக தான். இதை வந்து நீங்க பிளான்ல பாக்குறப்போ இன்னும் டீட்டெயிலா புரியும். தென் வந்து இந்த நம்பர் 1 இருக்குது வந்து மெயின் என்ட்ரி. இந்த மெயின் என்ட்ரி மூலமா தென் பார்க்கிங் லாட் வருவாங்க. பெடஸ்ட்ரியன் என்ட்ரியை வந்து சைட்டுக்கு சரௌண்டிங்ஸ்லேயே, அதாவது உள்ள எடுத்துட்டு போகாம சரௌண்டிங்ஸ்லேயே கொண்டு போறதுக்காக த்ரூ அவுட் தி சைட்ல வந்து ஒரு பெடஸ்ட்ரியன் வே கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் இந்த போர்ஷன்ல வந்து பார்க்கிங் இருக்கும். என்ட்ரிலேயே பார்க்கிங் வச்சு இது எதுக்காக இந்த இடத்துல பார்க்கிங் வச்சிருக்கோம்னா இந்த இடத்துல இருந்து இந்த அகாடமிக் பிளாக் பார்க்கறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல பார்க்கிங் இருக்கு. தென் தேர்ட் வந்து பே பாயிண்ட். பே ட்ராப் பாயிண்ட்டுங்கும் போது ஒரு இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஒரு காலேஜஸ் பஸ் இருக்கும். ஸோ அந்த காலேஜ் பஸ் வந்து எந்த மூவ்மெண்ட்டா வருது அப்படிங்கிறதுக்காக வந்து ட்ராப் பண்ணிட்டு அவங்க வந்து உள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ராப் பாயிண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். தென் அது வந்து இது வந்து 15 வந்து பெடஸ்ட்ரியன் என்ட்ரி, அதாவது சர்வீஸ் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஹாஸ்டலுக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ் அப்புறம் அதர் தென் மெயின் என்ட்ரியை தவிர சப்போர்ட் பண்றதுக்கான எல்லா என்ட்ரிஸுமே இந்த சர்வீஸ் என்ட்ரிஸ் மூலமா உள்ள வரும். தென் 4ன்னு பாக்குறப்ப ஒரு என்ட்ரன்ஸ் கோர்ட். தென் இது மூலமா போகிறப்போ 5 வந்து அகாடமிக் பிளாக். இந்த 4 to 5 வந்து அகாடமிக் பிளாக் வந்து டைரக்டா இப்போ இதை வந்து இப்போ 3ஆ பிரிச்சிருக்காங்க வச்சுக்கோங்க. அகாடமிக் பிளாக் தான் ஓவராலா பர்பஸ், ஓவராலா ஸ்டூடெண்ட்ஸோட வெஹிக்கிள் மாஸ் என்ட்ரி அதிகமா இருக்கும். ஸோ அதை வந்து செப்பரேட் ஆகும். சர்வீஸ், ஆடிட்டோரியம், லைப்ரரி இது எல்லாமே ரேரா யூஸ் பண்ணக்கூடியது. கம்ப்ளீட்டா கம்பேரிட்டிவ்ல பாக்குறப்போ மாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடக்ஷன் வந்து 5 அகாடமிக் பிளாக்ல தான் இருக்கும். ஸோ அதை வந்து செப்பரேட் ஆகும். சர்வீசஸ் அப்புறம் அகாடமிக் பிளாக்ங்கிறது வந்து செப்பரேட்டாகவும் பிரிக்கிறதுக்காக 11 வந்து அகாடமிக் பிளாக். தென் 5 வந்து 11 வந்து அட்மின் பிளாக், 5 வந்து அகாடமிக் பிளாக். ஸோ அதனால அப்படி பிரிச்சிருப்பாங்க. ஸோ 12 வந்து ஓஐடி ஓப்பன் ஏர் தியேட்டர். இதை வந்து சென்டரா வச்சுட்டு இந்த ஸ்பேசஸ் கிரியேட் ஆயிடுவோம். இது வந்து G+2 பில்டிங். 5 வந்து அகாடமிக் பில்டிங்கை வந்து 3ஆ பிரிச்சிருப்போம், 3 பிளாக்கா பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஃபேஷன் டெக்னாலஜி, another ஒன் இஸ் ஃபேஷன் கம்யூனிகேஷன், லாஸ்ட் ஒன் இஸ் லிட்வேர் டிசைன். அந்த மாதிரி மொத்தம் 6 டிசைன்ஸ் மொத்தம் 9 டிசைன் இருந்துச்சு. 2 பிஜி, 6 வந்து யூஜி கோர்சஸ். இதை வந்து 3ஆ பிரிச்சு ஒவ்வொரு பிளாக்ஸா வச்சிருப்பாங்க. இது வந்து ப்ராக்சிமிட்டின்னு பாக்குறப்போ லைப்ரரி வந்து அகாடமிக் பிளாக்கு நியர்பையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகாடமிக் பிளாக்கோட எண்ட்ல வந்து லைப்ரரி வச்சிருப்போம். லைப்ரரி ஓவராலா லைப்ரரியில இருந்து த்ரூ அவுட் தி வியூ கிடைக்கணுங்கிறதுக்காக லைப்ரரி வந்து சென்டர் ஆஃப் சைட்டும் வச்சிருப்போம், அதாவது கம்பேரிட்டிவா சென்டர்ல வச்சிருப்பாங்க. தென் வந்து ஹாஸ்டல் பிளாக் வந்து பாய்ஸ் ஹாஸ்டல், ஜென்ஸ் ஹாஸ்டல் ரெண்டு இருக்கும்.
இதை வந்து ப்ராக்சிமிட்டி படி பார்க்குறப்போ த்ரோ லாஸ்ட் ஆஃப் த சைட் எண்டு சைட்டோட எண்டில் வச்சு பக்கத்தில் சர்வீஸ் என்ட்ரி மூலமாக அதை அக்சஸ் பண்ணுறதுக்காக வச்சிருப்போம். இது பேசிக்காக எப்படி பிரிச்சிருப்போம்னா கோர்ட்யார்ட் வால்யூம், அந்த வால்யூம் வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். நாய்ஸ் ஜோன், லெஸ் நாய்ஸ் ஜோன். இந்த லெஸ் நாய்ஸ் ஜோனில் அகாடமிக் பிளாக் வச்சிருப்போம் சார். தென் வந்து அட்மின் பிளாக், ஆடிட்டோரியம், கேன்டீன் வந்து மாஸ் ப்ரொடியூஷன் வந்து ரேராக யூஸ் பண்ணுறதுக்காக சீக்வன்ஸ் அன்சீக்வன்ஸ் அப்படின்னு பிரிக்கிறப்ப அட்மின், ஆடிட்டோரியம், அப்புறம் கேன்டீன் இதெல்லாம் வந்து ரேராக யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து இது வந்து ஓவரால் லுக்ஸ், இது ஓவரால் வந்து அகாடமிக் பிளாக் வந்து 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து ஓவராலாக பார்க்குறோம். இப்போ சைட் பிளான்ல பார்க்குறோம்னு சொல்லும்போது இந்த பார்க்கிங் லே அவுட் இருக்குல்ல, ஓவரால் இந்த பார்க்கிங் லே அவுட்ல இருந்து இந்த அகாடமிக் பிளாக் பார்க்குறப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குற ஒரு ஃபீல் தான் இந்த லுக் இருக்கு. இது வந்து எதுக்காகன்னு பார்க்குறப்போ தென் அனதர் கான்செப்ட் என்னன்னு பார்க்குறப்போ ஃபேஷன் டெக்னாலஜிங்கிற போது அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து கலர்ஸ் தான் வந்து அட்ராக்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட்டுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட், 2 பேருமே ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க, ஆனால் அந்த ஷர்ட்ல டிஃப்ரெண்ட் ஆகுறது கலர்ஸ் மட்டும்தான். மேக்ஸிமம் வந்து கலர் டிஃபர் ஆகும், அப்புறம் பேட்டர்ன்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ கலர்ஸை வச்சு எப்படி வந்து ப்ளே பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு ரூபிக்ஸ் கியூப் ஞாபகம் வந்துச்சு. அட்ராக்டிவ் கலர்ஸ், RGB அப்படின்னு டிஸ்டிஜிட்டல் மூவ்மெண்ட்டும் பண்ணணும்னு ரொம்ப நாளாக எனக்கு த்ரூ அவுட் தி இயர் வந்து எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அதை வந்து இதில் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணணும்னு பார்க்குறப்போ ரூபிக்ஸ் கியூப் ஞாபகம் வந்துச்சு. இப்போ இதுல வந்து அது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா ஏரியா கால்குலேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு லேபுமே எனக்கு மினிமம் ரெக்குயர்மெண்ட் வந்து 100 ஸ்கொயர் மீட்டர்ஸ் தேவைப்பட்டுச்சு ஒவ்வொரு லேபுமே. ஸோ அதை வந்து இப்போ ஏரியாவை கால்குலேட் பண்ணும்போது ஸ்கொயரா 10x10 10 மீட்டர் பை 10 மீட்டர்னு போடும்போது எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் கியூப் கிடைச்சிச்சு. ஸோ ஸ்கொயர் கியூபுக்கும் அந்த ரூபிக்ஸ் கியூபுக்கும் கனெக்ட் பண்ணி அந்த கனெக்ட் பண்றது மூலமா கலர்ஸை வச்சு அந்த ரூபிக்ஸ் கியூபை வந்து டைலைட் பண்ணா ஒரு விரிச்சு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு யோசிச்சு அதுல இருந்து புல் அண்ட் அவுட் பண்ணி மேலே கீழே இழுத்து கொஞ்சம் அது வந்து என்னோட விசிபிள் குவாலிட்டிக்காகவும் அதே சமயம் அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி ஆஃப் சீயிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காகவும் புல் புஷ் பண்ணி அந்த டிசைன் ஓவரால வந்து இந்த கம்போசிஷனை கொண்டு வந்தாங்க. தென் இது வந்து அகாடமிக் பிளாக்ல இது ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கும். இந்த ஃபேஷன் டிபார்ட்மெண்ட்ல அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சீயிங் சொல்றப்போ சென்டர்ல இது வந்து கோர்ட்யார்ட். இந்த கோர்ட்யார்ட் இந்த கார்னர்ல இருந்து இந்த போர்ஷன் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட், தென் இந்த போர்ஷன் ஒரு டிபார்ட்மெண்ட். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் நடுவுல கனெக்ட் பண்றதுக்கு ஒரு போர்ஷன் மாதிரி கொடுத்து இந்த த்ரோ அவுட் தி காரிடார் இது எதுலையுமே பிளாக் பண்ணாம இந்த கோர்ட்யார்ட் மூலமா இந்த கிளாஸ் ரூம்ஸ் வரைக்கும் இது எல்லாமே ஓப்பன் கிளாஸ் ரூம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது சில் லெவல் அளவுதான் வந்து சில் லெவல் வரைக்கும் பிளாக் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் இருக்கும். அதே சமயம் ஹரியானால பாக்குறப்போ ஓவராலா அதுல வந்து ரொம்பவுமே கிளைமேட் கண்ட்ரோலா இருக்கும், ரொம்பவுமே குளிரா இருக்கும். எனக்கு வந்து பிளாக்கும் பண்ணணும், அதே சமயம் அந்த விசிபிலிட்டியும் கம்மி பண்ணும்போது கிளாஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மெட்டீரியலா இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த டிசைன்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான செக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து இதுல கிளியரா தெரியும். ஸோ இது வந்து செக்ஷன் ஏ இங்க கிராஸ் பண்ணி இங்க செக்ஷன் இங்க வந்து இந்த பிளாக்குக்கான செக்ஷன். அது இதுல பாக்குறப்போ ஒரு கம்ப்ளீட் விசிபிள் கிடைக்கும். இப்போ இந்த போர்ஷன்ல இருந்து பாக்குறப்ப மினிமம் அவன் வந்து த்ரூ அவுட் தி ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இந்த இந்த 3 இயரான விசிபிளையும் அவன் பார்க்க முடியும். தென் வந்து இன்னொரு போர் அடிக்காம இப்போ அவங்களுக்கு வந்து ரெஃபரன்ஸ்க்கு வந்து உள்ள வந்து கிளாஸ் ரூம்ஸ் வந்து இன்னுமே போர் அடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ட்ரீஸை வந்து இன்வால்வ் பண்ணியிருப்பேன். எதுக்காக அப்படின்னு பாக்குறப்போ அந்த த்ரோ அவுட் தி டே வந்து அவன் மிஸ் பண்ணிடக்கூடாது. அதை எப்படி, அதாவது இப்போ காலையில ஒரு 9 மணிக்கு வெளில வரனா 4 o'clock தான் திரும்பி வெளில போறான். அந்த கம்ப்ளீட் டே ஹி ஸ்பெண்ட்ஸ் த டைம் வித் இன் இன்ஸ்டியூஷன். ஆனா அதை வந்து அவன் மிஸ் பண்ணிடக்கூடாது, இன்ஸ்டியூஷன்ல இருக்கணும். ஆனா அந்த த்ரோ அவுட் தி டே அந்த 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் ஒரு சர்டன் பீரியட் இருக்கு, அதையும் அவன் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ல அதை எப்படி எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதற்கான சொல்யூஷன் வந்து எனக்கு ஷேட்ஸ். இப்போ ஷேட்ஸ் மூலமா
டைம்ஸை வந்து நம்ம ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிக்க முடியும். அந்த காலத்துல இருந்தே ஷேட்ஸ் மூலமா நம்ம டைம்ஸை வந்து ரெகக்னைஸ் பண்ணிருக்கான். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணும்போது அவனுக்கு வந்து சரி டே ஓடுது, டைம் ஓடுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜஸ்ட் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்பேசஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் ஒரு ட்ரீஸை வச்சு மேலே இருந்து சன்ஸ் மூவ் ஆகும்போது அந்த ட்ரீஸோட ஷேட்ஸ் எல்லாமே கிளாஸ் ரூம்குள்ள கோர்ட்யார்ட்ஸ்குள்ள விலகிறப்போ அவனுக்கு வந்து, ஏன்னா இப்ப அந்த ட்ரீஸை வந்து தான் மேக்சிமம் விசிபிளா இருக்கும். அந்த ஓவரால் எல்லா கிளாஸ் ரூம்லயுமே அந்த ட்ரீஸை விசிபிள் பண்றப்ப அந்த ட்ரீஸோட ஷேட்ஸை பொறுத்து அவன் வந்து அந்த த்ரோ அவுட் டே வந்து மூவ் ஆகுதுங்கிறத வந்து ஃபீல் பண்ண முடியும், ஃபீல் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணியிருக்கலாம். இது வந்து ஒரு சப்போர்ட் பண்றது. இப்போ வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸுமே அது எப்படி இருக்கலாம், என்னோட ஃபர்ஸ்ட் இதை வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணனா என்னோட பெர்செப்ஷன்ல நிஃப்ட் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து டிஸ்கிரிப்டிவா எழுதிக்கிட்டேன். இப்போ கிளாஸ் ரூம்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், ஒரு கான்டூர் லெவல் இருக்கலாமா, இல்ல கான்டூர் லெவல் இருந்தால் என்ன மாதிரியான ப்ராஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கிளாஸ் ரூம்ஸ்க்கும் இன்னொரு கிளாஸ் ரூம்ஸ்க்கும் கனெக்ட் பண்றது எப்படி கனெக்ட் பண்ணலாம். இப்போ செகண்ட் இயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் இயர் போனோம்னா அவன் இன்னொரு கிளாஸ் ரூம்ல இருந்து கிளாஸ் ரூம் மெயின் என்ட்ரில இருந்து வெளியே வந்து அனதர் மெயின் என்ட்ரிக்குள்ள போகாம கிளாஸ் ரூம்ல இருந்து இன்னொரு கிளாஸ் ரூம் போறது, அதாவது 2 கிளாஸ் ரூமே கனெக்டா தான் இருக்கும். அட் தி சேம் டைம் ஒரு இமேஜினரியா விசிபிளா டிவைட் பண்ணியிருப்போம். இப்போ இந்த 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 டயக்ராம்ல எப்படி இருக்கும்னா, இப்போ மல்டிபிள் லெவல்ஸ் இருக்கும். ஒரே இப்போ செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் போகணும்னா நீங்க வந்து ஒரே ஒரு மெயின் என்ட்ரிக்குள்ள இருந்தா போதும். நீங்க வந்து த்ரூ அவுட் ஃபர்ஸ்ட் இயர் என்ன பண்றான், செகண்ட் இயர் என்ன பண்றான், தேர்ட் இயர் என்ன பண்றாங்கிறத வந்து நீங்க விசிபிளா பார்த்துக்கிட்டே நீங்க வந்து அடுத்ததுக்கு போகலாம். இது என்ன மாதிரியான, இதுல வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்தாலுமே அட்வான்டேஜஸ்னு பாக்குறப்போ அதாவது அந்த பர்செப்ஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் சீயிங் இன்க்ரீஸ் பண்ண முடியுது. இப்போ மோஸ்ட் ஆஃப் இப்போ வந்து நான் சென்னை நிஃப்ட்ல வந்து ஒரு சாரோட ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு பேசுறதுக்கு. அவர்கிட்ட பேசுறப்போ மோஸ்ட்லி நாங்க வந்து ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா ஓரியன்டா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்னோட ஓவரால் ரெஃபரன்ஸ் பூராவுமே ஆர்கிடெக்சர்ல எப்படி இருக்கும், அதுல இருந்து ஒரு ஸ்லைட் டிஃபரன்ஸா ஃபேஷன் டெக்னாலஜி இருக்கு. ஸோ அதுக்கு தேவையான ஸ்பேசஸ் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ண ஒரு அவுட்புட் தான் இது எல்லாமே. ஸோ இது வந்து குன் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்டேர்கேஸ்ல வந்து இப்போ மெயினான ஏரியா, இப்போ அனதர் லெவல்ல இருக்கான், ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு வந்து நம்மள மூவ் பண்றதுக்கு ஸ்டேர்கேஸ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஸ்டேர்கேசஸ்ல நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணோம்னா அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சீயிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இந்த ஸ்கெச்சஸ் கிரியேட் ஆனிச்சு. இது எல்லாமே டிசைன்ல இன்க்ளூட் ஆயிருக்கு. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கிராண்ட் காரிடார்னு சொல்றது. அதுல வந்து இப்போ இப்போ பிளான்ல பாக்குறப்போ இந்த போர்ஷன் தான் அது. இந்த போர்ஷன் வந்து பெர்செப்ஷன்ல எப்படி இருக்குன்னு பாக்குறதா இந்த டயக்ராம். ஸோ இந்த தென் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த சொன்ன அந்த ரோபிக்ஸ் கியூப் புல் அவுட் பண்ணி பண்றது. அது இதனால என்ன ஒரு என்ன அட்வான்டேஜஸ்னா, அதை இப்போ நீங்க வெளியே இருந்து பாக்குறப்ப மட்டும் அந்த புஷன் ப்ரொஜெக்ஷனை வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியாது. அட் த சேம் டைம் நீங்க இந்த காரிடாரை நடக்கிறப்பமே இன்சைட்ல இன்சைட்ல இருந்து அந்த கேம்பஸ்ல இருந்து கூட அந்த புஷன் புல் மெத்தட்ஸை வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். இது வந்து ஹாஸ்டல் பிளாக்ல வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் அதை வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு கிரியேட் பண்ணி பண்ணது. இது வந்து லைப்ரரி பிளாக் டிசைன் பண்ணது. லைப்ரரி பிளாக் எப்படி டிசைன் பண்ணிருக்கோம், லைப்ரரி பிளாக்ல வந்து டிசைன் பண்ணது வந்து ஒரு அட்வான்டேஜஸ்னா இதுலயுமே அந்த விசிபிலிட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கேஜஸ்ல வந்து ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு இன்னும் நல்லா விசிபிளா தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு ஸ்டேர்கேசஸ் மல்டிபிள் லெவல்ஸை கிரியேட் பண்ணணும். அந்த லெவல்ஸ்ல இருந்து பாக்குறப்ப இப்போ ஒரு லெவல்ல இருந்து இப்போ நார்மலா இன்னொரு 2 பேருமே சேம் லெவல்ல இருந்து பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல இருந்து ஒரு இடத்த பார்க்கறதோ இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மல்டிபிள் லெவல்ஸ் இந்த ஓவரால் கேம்பஸ்ல வந்து மல்டிபிள் லெவல்ஸை கிரியேட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெங்கெல்லாம் பாசிபிளோ அங்கெங்கெல்லாம் கிரியேட் பண்ணி அந்த விசிபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இது வந்து இப்போ அவுட்டோர் வந்து ஸ்டடி பண்ற மாதிரி, இப்போ ஹரியானால வந்து கிளைமேட் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுனால, வெயில் இருக்காது அப்படிங்கிறதுனால ஓவராலா அந்த வெளியில அவுட்டோர் ஸ்டடி இம்பார்ட் பண்றதுக்காக ஸ்டேர்கேசஸ் மூலமா வச்சு வெளியில அவுட்டோர் பண்ணிருப்போம். இந்த ஓவரால் போர்ஷன்ல தான் வந்து அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. இது வந்து மெயின் என்ட்ரி மூலமா போகிறது மூலமா இந்த போர்ஷனுக்கு வருவாங்க.
இந்த பொசிஷன் இந்த ஸ்டேர்கேஸ் மூலமா அவங்க வந்து அவுடோர்ல இருக்கிற பொசிஷன் போவாங்க. தென் அட்மின் பிளாக், தென் ஆடிட்டோரியம். உங்க ஜூனியர் ஒரு டவுட் கேக்குறாப்ல இப்ப செகண்ட் இயர்ல. ஓகே சார். அசாருதீன். அதாவது நீங்க சொன்னீங்களா டே டைம்ல வந்து கிளாஸ்லயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்போ வந்து டிஃபரெண்ட் டைமிங் எப்படி நீங்க அந்த கிளாஸ்ல அச்சீவ் பண்ணீங்க, அது என்ன கான்செப்ட் சொன்னீங்கன்னா அவருக்கு புரியல, அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் சார். இப்போ ஆக்சுவலாக இப்போ அந்த ஒரு ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கிளாஸ் ரூம்ஸில் விண்டோஸோட பர்சன்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். சொல்லப்போனால் விண்டோஸே இருக்காது, சில் லெவல் வரைக்கும் தான், ஒரு 0.9 மீட்டர் ஹைட் வரைக்கும் தான் அந்த ஓவரால் வால்ஸ் இருக்கும். தென் சென்டர் ஆஃப் அந்த பிளான்ல வந்து சென்டரில் கோர்ட்யார்ட்ஸ் இருக்கும். கோர்ட்யார்டோட ஷேட்ஸ் அந்த விழும்போது அது ஷேட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரே இடத்துல விழாது. ஸோ டிஃப்ரெண்ட்ஸான ஷேப்லையும் டிஃப்ரெண்ட்டான சைட்ஸ்லையும் அந்த ஷேடோஸ் வந்து மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ ஷேடோஸ் மூவ் ஆகும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிரெயினுக்கு தெரியும் டே வந்து அதாவது டைம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ அந்த ஷேடோஸை பேஸ் பண்ணி அதை வந்து அவங்க எப்படி ஃபீல் பண்ண முடியுது. இப்போ ஷேடோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா விண்டோ டைம் வந்து 12 அப்படி நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அதை வந்து இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்கள் டைம் பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ நீங்கள் அதை வந்து அப்படியே அந்த ஸ்பேஸோட ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ அந்த கோர்ட்யார்ட் ஸ்பேஸில் வந்து அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு நிமிஷங்களேன். ஸோ இந்த கோர்ட்யார்ட் தான் அது. இந்த கோர்ட்யார்ட் ஸ்பேசஸ்ல சப்போஸ் ஒரு 15 to 25 பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து கோர்ட்யார்ட், இது கிரவுண்ட் ஃப்ளோர்ல, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் கோர்ட்யார்ட். ஸோ இந்த கோர்ட்யார்டில் இதில் வந்து கீழே கிட்டத்தட்ட கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. அந்த கோர்ட்யார்டை அரௌண்ட் பண்ணி கிளாஸ் ரூம்ஸ் இருக்கு. இப்போ இந்த கோர்ட்யார்டில் சன் மூவ் ஆகுறப்ப இதில் 2 ட்ரீஸ் சின்ன ட்ரீ மாதிரி வச்சிருக்கோம். இதோட ஷேடோஸ் வந்து இந்த கோர்ட்யார்டை சுற்றி மட்டும் இல்லாமல் நம்ம அந்த கிளாஸ் ரூம்ஸோட வாலோட ஹைட்டை வந்து கம்மி பண்ணிட்டோம். அப்போ ஷேடோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் ரூம்ஸ்க்கு உள்ள பாதி தூரம் வரைக்கும் விழும். இப்போ சப்போஸ் ஒரு 3 o'clock 4 o'clockனா ஷேடோஸோட லென்த் வந்து கூட போகும். சொல்றது புரியுதுல்ல? ஷேடோஸோட லென்த் வந்து கூட போகும், ஷார்ப்பாக இருக்கும். அதாவது ஷேடோஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் டைம் பார்க்கணுங்கிற தேவையில்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபீல் பண்ணலாம் அந்த இடத்துல. சரி இப்போ இருக்குன்னா டைம் இப்போ 1 month நீங்கள் அந்த கிளாஸ் ரூம்குள்ள இருந்து பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக ஷேடோஸ் வந்து எந்த இடத்துல விழப்போகுது, எந்த இடத்துல விழுது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரி டைம் இதுக்குள்ளே தான் இருக்கும், டைம் இதுக்குள்ளே தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது வேணா ஃபீல் பண்ணலாம். அவ்வளோதான். ஸ்வாட் அனாலிசிஸ். ஓகே. இப்போ சைட்டுக்கான ஸ்வாட் அனாலிசிஸ் மகேஷ், நீங்க பண்ண ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி கேக்குறாங்க, அது எப்படி இருந்தது? ஓகே, அது சொல்ல முடியுமா? அந்த பக்கத்துல இருக்குது. ஓகே, தேங்க்யூ. இப்போ இந்த சைட்டுக்கு வந்து என்ன மாதிரியான ப்ராஸ் வந்து இதோட சைட்டு ஸ்ட்ரென்த் என்னன்னா, பஞ்ச்குலா வந்து ரொம்ப நியர்பை அக்சசிபிளா இருக்கு. அந்த கீ டிஸ்டன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கனாலே 6 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 11.6 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து எதுக்காகனா, நிஃப்ட்டுங்கிறது வந்து ஒரு நேஷனலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். இந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பர்டிகுலர் பஞ்ச்குலா ஹரியானால மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில இருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நேஷனலைஸ்டு இன்ஸ்டிடியூஷன். எக்ஸாம் கிளியர் பண்ணி வரும்போது ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில இருந்துமே சீட் கிடைக்கும். ஸோ இதில் வந்து மெயினானது பார்க்குறப்ப டிஸ்டன்ஸ் தான். 6, 5, 11.6. நேஷனல் சண்டிகரோட ஏர்போர்ட் வந்து 11.6 கிலோமீட்டர். இதெல்லாம் வந்து பக்கத்தில் பார்க்குறப்ப இந்த அக்சசிபிள்ங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் வெறும் பெரிய கிலோமீட்டர்ஸ் கிடையாது. 11.6 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டருங்கிறப்போ பஞ்ச்குலா வந்து டிராஃபிக்னு பார்க்குறப்ப அது வந்து ஒரு டெவலப்டு சிட்டி கிடையாது, சென்னை பெங்களூர் மாதிரி. இட்ஸ் அப்கமிங் சிட்டி தான். அதில் வந்து டிராஃபிக் 11.6 கிலோமீட்டரை அவங்க வந்து வரதுக்கு ஜஸ்ட் ஒரு காரில் டிரைவ் பண்ணாங்கன்னா 10 to 15 மினிட்ஸுக்குள்ள டிராஃபிக் இருந்தாலுமே அவங்களால அக்சஸ் பண்ண முடியும். இது வந்து அதோட சைட்டோட ஸ்ட்ரென்த்து. அதாவது பஞ்ச்குலாவோட ஹார்ட் கோர் டெவலப் ஆகக்கூடிய ஹார்ட் கோர் ஏரியாவில் அந்த சைட்ஸ் இருக்கு. அதாவது இந்த சைட்டை சூஸ் பண்ணது வந்து இந்தியன் கவர்மெண்ட் தான். மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபேஷன் டிசைனிங்னு இருக்கும், டெக்ஸ்டைல் டிசைன் அந்த மாதிரி. அவங்க வந்து தான் அந்த சைட்டை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க அந்த சைட்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே சைட் அனாலிசிஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த சைட்டில் வந்தால் இது இவ்வளோ ப்ராஸ் அண்ட் கான்ஸ். அதோட சைட் அனாலிசிஸோட
கீ டிஸ்டன்ஸ் இருக்கு, ஜஸ்டிஃபை அனாலிசிஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவுமே ஹையான இருக்கு அந்த இடத்துல இருக்கு. மேஜர் ஹைவேஸ், அதாவது இப்போ ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ NH4 டெவலப் ஆகுது, அடுத்து இந்த வேலை தான். இப்போ இந்த சாலிடான மேப்ல பார்க்கும்போது இந்த மெயின் ரோடு இருக்கா, இந்த மெயின் ரோடு மூலமா தான் ஹரியானா, பஞ்சாப் பக்கத்துல நியர்பை ஸ்டேட்ல உள்ளது. மகேஷ் உங்க பிரசன்டேஷன் கொஞ்சம் தெரியல மகேஷ். ஓகே, டிஸ்ப்ளே ஆகல பிரசன்டேஷன். இப்போ தெரியுதா சார்? விசிபிளா இருக்கா? இல்ல மகேஷ் பிரசன்டேஷன் தெரியல. கட் பண்ணிட்டு வேணா இது பண்ணுங்க. இப்போ தெரியுதா சார்? ஓகே. இப்போ இந்த சைட்டுக்கு பக்கத்துல ரெட் கலர்ல மார்க் பண்ணிக்கிறது சைட்டு. இந்த சைட்டுக்கு பக்கத்துல ஒரு ரோடு போகுதுல, இதெல்லாம் வந்து நேஷனல் ஹைவேன்னு சொல்லுவாங்க, இப்போ டெவலப் ஆகக்கூடிய ரோடு. ஸோ இந்த ரோட்ல வந்து அந்த சைட்டை வந்து அனலைஸ் பண்ணி இந்தியன் மினிஸ்ட்ரியே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அந்த சைட், அதை வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணணும் அந்த சைட் அனலைசிஸ் பண்ணும்போது. தென் மூணாவது கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போது குட் ஃப்ளோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அதான் ஆல்ரெடி சொல்லும்போது கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இன்னொரு மெயினான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, பஞ்ச்குலா வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்கிற ஏரியா. அது இண்டஸ்ட்ரியல் ஏரியானா பர்டிகுலராக சொல்றப்ப டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற ஏரியா பஞ்ச்குலா. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட் இன்ஸ்டியூஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல சூஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அது இப்போ அதனால என்ன அட்வான்டேஜஸ்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒர்க் பண்ணுறது வந்து எல்லாமே டெக்ஸ்டைல் ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஈஸியான ப்ரைஸஸ்ல, கம்மியான ப்ரைஸஸ்லயே அந்த ரா மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய அந்த டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், அந்த துணி கிளாத்ஸாக இருக்கட்டும், ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும். கம்மியான விலையில கிடைக்கிறப்போ அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறதோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி இந்த சரௌண்டிங்ஸ்ல என்னமா இருந்துச்சுன்னா, இல்லீகல் டம்பிங் கிரவுண்டா இருந்துச்சு, அதாவது ஒரு வேக்கன்ட் லேண்ட் மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், நார்மலாக ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபருக்கு தேவையான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பர்டிகுலர் டைம் ஆகும். ஒரு 1 இயர்லேருந்து 1.5 இயர், 2 இயர்ஸ், 3 இயர். இது வந்து டிபெண்ட் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து பே பண்ணி லோனை சாங்ஷன் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு வேகமாக முடிக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் முடிகிற வரைக்குமே அந்த லேபர்ஸ் எல்லாமே அங்கே தான் தங்குவாங்க. அங்கே தான் தங்குனாங்கன்னா அங்கே பர்டிகுலர் சின்ன டீ ஷாப் ஓப்பன் ஆகும். டீ ஷாப் மூலமாக சாப்பிடணும், சின்ன கடை ஓப்பன் ஆகும். கட்டி முடிச்சதுக்கு அப்புறமே அந்த கடை அங்கே தான் இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ண. ஸ்டூடெண்ட்ஸ் மேசிவ் ஆகுறப்ப கடை 1 2 3 4 5 அந்த கடையோட நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து இதை பேஸ் பண்ணி, இந்த லொக்கேஷனை பேஸ் பண்ணி இருக்கிற அந்த இன்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி டெவலப் ஆகக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்குறப்ப இதெல்லாம் இது கான்சென்ட் பார்க்குறப்ப இது வந்து ரொம்ப ஒரு ஹில்லியான ஏரியாவுக்கும் ரிவர் சைடு ரிவர் இருக்கிறது. இது இன்கேஸ் ஓவர் ஃப்ளோ ஆஃப் ரெயினோ ஏதோ இருந்துச்சுன்னா நமக்கு அந்த கான்சஸ் இருக்கு, நமக்கு அது கொஞ்சம் பிளிந்த் லெவலில் ஏற்றணும். இதெல்லாம் வந்து அதோட கான்சஸ். அவ்வளோதான்ப்பா. IIT NITக்குலாம் வந்து அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணால் அது வந்து அப்ரூவல் கொடுப்பாங்கல்ல. அதே மாதிரி நிஃப்ட்டுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து ரெக்யர்மெண்ட்ஸ்லேருந்து சைட் ஏரியா அந்த மாதிரி எதுவும் நார்ம்ஸ் இருந்தால் தான் அப்ரூவல் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கா? இருக்கு. ஆனா அதை வந்து கொடுக்கறதே கவர்மெண்ட்டே கொடுத்துரும். ஏன்னா இது வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன். நீங்க அந்த நிஃப்ட் வந்து எங்க லைவ் ப்ராஜெக்டா வரப்போதோ அந்த லைவ் ப்ராஜெக்டுக்கான அந்த டீடைல்டா ஒரு சம்மரி கொடுத்துருப்பாங்க. இல்ல என்னோட ஷேர் தெரியுது, ஸ்கிரீன் தெரியுதுல, ஹலோ என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? அதுல வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக படிச்சாலே ஒரு ஓவரால் எத்தனை ஏக்கர்ல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேவைன்னா NIFT.NAICன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்குள்ள போயிட்டோம்னா எங்கெங்கெல்லாம் நிஃப்ட் வரப்போகுது, ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் என்ன, ஆல்ரெடி இருக்கிற நிஃப்டோட சைட் ஏரியா எல்லாமே அதில் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்கு. இப்போ என்னோட சைட் ஏரியான்னு பார்க்குறப்ப 10.45 ஏக்கர்ஸ். அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன், ஒரு 13 ஏக்கர்ஸாக இன்க்ரீஸ் பண்ணேன். ஹலோ ப்ரோ, நீங்க வந்துட்டு உங்க சைட்ல வந்துட்டு கிராண்ட் காரிடார்லாம் கொடுத்துருந்தீங்கல்ல, கோட்டையாடு கிராண்ட் காரிடார்லாம், அது வழியா வந்துட்டு ரெயின் வாட்டர் வந்துட்டு உள்ள வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்துட்டு நீங்க எப்படி சால்வ் பண்ணீங்க? அதை ட்ரெயின் ஆகுறதுக்கு என்ன வழி பண்ணீங்க? அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த ஒரு நிமிஷம். ஸோ பிளான்ல பார்க்குறப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் அந்த ரெயின் வாட்டர் இருக்கும். இது வந்து
இந்த அகாடமிக் பிளாக்ஸோட பிளிந்த் லெவல் வந்து ஹைட்டாக இருக்கும். இப்போ இந்த இங்கே கிராண்ட் காரிடார் இருக்குன்னா நீங்கள் பிளானில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 6 ஸ்டெப்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த சிக்ஸ் ஸ்டெப்ஸை தாண்டி அதுலேருந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் மேலே தான் அந்த கிளாஸஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்லோப்ஸு அந்த அவுட் சைட்லேருந்து ஸ்லோப்ஸை வந்து டுவர்ட்ஸ் ரெண்டு சைடும், இப்போ இது ஒரு சைடு ட்ரைன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, அப்புறம் இந்த சைடு ட்ரைன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதுமே ட்ரெயின் ஒரு ஃப்ளாட்டாக இல்லாமல் 2 பக்கம் ஸ்லோப்பாக இருக்கிற மாதிரி. இப்போ நார்மலாக இப்போ ரோடு எடுத்துக்கிட்டோம்னா, ஹைவேலாம் எடுத்துக்கிட்டோம்னா பார்க்க வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட டுவர்ட்ஸ் 2 சைடும் எய்தர் சைடு வந்து ஸ்லோப் கொடுத்துருப்பாங்க. அது எதுக்காகனா வாட்டர் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிற மாதிரி தான். ஸோ சேம் மெத்தட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 சைடுமே இப்போ வருதுன்னா அது 2 சைடுமே டேரெக்டாக வந்து கிளாஸஸ் உள்ளே போகாமல் ஃப்ளாட்லேண்ட்குள்ளே வந்துடும். ஃப்ளாட்லேண்ட்குள்ளே வந்துட்டுனா கிரவுண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அது மட்டும் இல்லாமல் சைட்டுக்கு பக்கத்தில் நியர்பைல வந்து ரிவர்ஸ் இருக்கு. சைட் இங்கே தான் இருக்குன்னா பக்கத்துல இது ரிவர். ஸோ சைட்டோட ஸ்லோப்புமே டுவர்ட்ஸ் தி என்ட்ரி தான் இருக்கு. சைட்டோட கிராஜுவல் ஸ்லோப் எல்லா சைட்டுமே ஒரு சைட்டுக்குன்னு பெரிய லெவலில் கான்டூர் இல்லைனாலும் ஒரு மைல் லெவலில் கான்டூர் இருக்கும்ல, அந்த மைல் லெவல் கான்டூர் போதும் வாட்டர் ட்ரைன் ஆகிறதுக்கு. அந்த ட்ரைன் வந்து டுவர்ட்ஸ் தி என்ட்ரி இருக்கும்போது பார்க்கிங் இருக்கிறப்போ இந்த சைடில் ஃபுல்லாகவுமே ட்ரைன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. டுவர்ட்ஸ் தி ரோடு வந்துடும், ரோடு மூலமா ரிவர்ஸ்ல பாஸ் ஆயிடும். லெவல் டிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ கான்சியஸ்னஸாக இருக்கணும். அதாவது எந்த தேவைப்படுற இடத்துல லெவல் டிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப எனக்கு இதாக வந்துச்சுன்னா லெவல் டிஃபரன்ஸ் கொடுத்துட்டு திரும்ப அந்த இடத்துல நான் செக்ஷன் போட்டு பார்க்குறப்ப அது வந்து நெக்ஸ்ட் அடுத்த செக்ஷனோட அடுத்த கிளாஸ் ரூம்ஸோட சம்மந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு இருக்கும். அதாவது லெவல் டிஃபரன்ஸ்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப நிறையா நீங்கள் செக்ஷன்ஸை போட்டு பார்க்கணும். இந்த இடத்துல கட் பண்ணுறப்ப அது வந்து வெளியில ப்ரொஜெக்ட் ஆகி நிற்கிதா. இப்போ ஸ்டேர் கேஸ் நான் வந்து 2 இடத்துல கொடுக்குறப்போ பக்கத்து கிளாஸ் ரூமுக்கும் இந்த கிளாஸ் ரூமுக்கும் கொடுக்குறம்போது சம்மந்தம் இல்லாமல் நடுவில் ப்ராஜெக்ட் ஆகி இருந்துச்சு. ஸோ அதையும் சால்வ் பண்ணணும். அட் த சேம் டைம் நான் நினைச்ச அதுக்காக அந்த ஸ்டேர் கேஸை நான் விட்டுட்டு போகக்குள்ள திரும்பவும் அதை வந்து வேற எந்த இடத்துல கொடுக்கலாம். பிளான்ல ஃப்ரீஸ் ஆகிடக்கூடாது ஒரே இடத்துல. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு பிளான் போட்டுட்டீங்க, இந்த பிளான்ல இருந்து நான் மாறக்கூடாது, இந்த இடத்த அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ நீ ஒரு பிளான் போட்டீங்க, ஒரு ஐடியாவை இன்க்ளூட் பண்ணும்போது பிளான் உடஞ்சி அது வேற மாதிரியா மாறும். அதே சமயம் அது மாறிதான் ஆகும், அது வேற வழியே இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நீங்க செக்ஷன்ஸ் போட்டு பார்க்கணும். நீங்க லெவல் டிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 2-3 ஸ்டெப்ஸ்ல லெவல் டிஃபரன்ஸ் கொடுக்குறப்போ அது பெரிய இதெல்லாம் மாறாது. 7 feet 8 feet மாறுறப்போ நீங்க கண்டிப்பா 14 to 15 ஸ்டெப்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். 14 to 15 ஸ்டெப்ஸ் கொடுக்குறப்ப கீழ் ஸ்பேஸ் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தாட் வச்சுட்டு பண்ணணும். ஹலோ, தேங்க்ஸ் மகேஷ். இப்போ வந்து பார்க்கிங் கொடுத்துருக்கீங்களா ப்ரோ ஃப்ரண்ட்ல? ஆமா. அது வந்து ஸ்டாஃப்க்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து இல்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து சஃபிஷியன்ட்டா அந்த பார்க்கிங் இருக்குமா? அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்க வந்து ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கீங்க, அப்படி லாஸ்ட் போகணும்னா அவங்க வந்து எப்படி போவாங்க? அங்கே வந்து அவங்களுக்கு தனியா வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கீங்களா? இல்ல, லாஸ்ட்ல இருக்கு பார்க்கிங் ஃபெசிலிட்டின்னு எனக்கு தெரியல. அது எதுக்காக? இல்ல ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து எப்படி டிட்டர்மின் பண்றாங்கன்னா, ஒரு இப்போ ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேனே, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே ஒரு பில்டிங் ரூல் இருக்கும். அந்த ரூல்ல போயிட்டு இன்ஸ்டிடியூஷன் டைப்பாலஜி கீழே எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ஸுக்கு இப்போ இத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு காரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹரியானா பில்டிங் கோட் அதை தான் நான் செக் பண்ணேன். அதில் வந்து 150 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு ஒரு கார் பார்க்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்னலாம் எக்ஸ்க்ளூட் ஆகும்னு பார்த்தோம்னா, அகாடமிக் பிளாக் எக்ஸ்க்ளூட் ஆகும். பப்ளிக்காக ஒரு பீப்புள் வந்து எங்கே மீட் ஆகுறாங்க, எக்ஸாம்பிள் அட்மின், கேன்டீன், ஆடிட்டோரியம், ஹாஸ்டலில் மினிமம் பாதி, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி வரக்கூடிய ஏரியாவில் இப்போ சம்திங் ஒரு 3000 ஸ்கொயர் மீட்டர் இல்லை 4000 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு வருதுன்னா அதில் வந்து 150 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு ஒரு காருன்னு வச்சு டிட்டர்மின் பண்ணணும். ஒரு முன்ன பின்ன இருக்கலாம். அதாவது இப்போ கரெக்டாக 3000 நான் அச்சீவ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. அதில் வந்து ஒரு 2500 2000 உனக்கு விசிபிளாகவே இவ்வளோ கார் பார்க்கிங் தான் வரும் இந்த லொக்கேஷனுக்கு அப்படின்னு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டு ஒரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எப்படி அக்சஸ் பண்ணுவாங்கன்னா பை வாக்கிங் தான். பேரலாக நான் சைடில் வந்து ஒரு சர்வீஸ் என்ட்ரி கொடுத்துருக்கேன். இது வந்து மெயின் என்ட்ரி. இந்த என்ட்ரிலேருந்து இந்த எண்டுக்கு போகணும். அதாவது இந்த எண்டுக்கு யார் போவாங்க அப்படின்னா, ஒன்று ஹாஸ்டலில் உள்ளவங்க மட்டும்தான் போவாங்க, இன்னொன்று சர்வீஸ் அதாவது வேலை செய்கிறவங்க மட்டும்தான் போவாங்க. ஹாஸ்டலில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு 1 டைம் வந்துட்டா போதும், திரும்ப அவங்க வெளியில் வந்து வரும்போது பை வாக் மூலமாக தான் வந்து ஆகணும் உள்ளார. அப்புறம் சர்வீஸில் உள்ள வேலை செய்கிறவங்க வந்து சர்வீஸ் என்ட்ரி மூலமாக வந்துட்டு இந்த போர்ஷனில் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப அவங்க வெளில போயிடுவாங்க. மற்றபடி இதில் வந்து சீம்லெஸ்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை வேறு எதுவும் டவுட் இருந்தால்
கேளுங்க சொல்றேன். இல்ல அந்த ஃபர்ஸ்ட் சொன்னது புரிஞ்சிச்சுல, அதாவது அந்த பில்டிங் கோட்ல அந்த டைப்பாலஜிக்கு கீழே போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷனுக்கு இத்தனை ஸ்கொயர் மீட்டருக்கு இத்தனை பார்க்கிங்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு இது கணக்கு இருக்கு. நீங்க அதை செக் பண்ணணும். அது இப்போ டாய்லெட்டுமே அப்படிதான். ஒரு மேல் ஃபீமேல் ரேஷியோ இருக்குன்னா எத்தனை ஒரு 40 ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு 40 மேலுக்கு ஒரு டாய்லெட் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அப்புறம் 35 ஃபீமேல்ஸ்க்கு ஒரு டாய்லெட் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து அந்த யூஜிசி கைட்லைன்ஸ்ல நீங்க டீட்டெயிலாக படிக்கணும். அதுல படிச்சுட்டாலே அந்த இன்ஸ்டியூஷனுக்கு கீழே வர எல்லா சப் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நீங்க படிச்சுட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். நீங்க எந்த ப்ரொவிஷன் கொடுக்கறதா இருந்தாலுமே அதுதான் ரெஃபர் பண்ணணும். நம்மளா அதை ஒரு விஷயத்த நீங்க இந்த டிசைன்குள்ள டிட்டர்மைன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு அதுல வந்து சொல்லியிருப்பாங்க கன்ஃபார்ம்டா. நீங்க அதை போய் ரெஃபர் பண்ணிட்டு அதுல இப்படி சொல்லியிருக்காங்க அதனாலதான் நான் இப்படி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணணும். அவ்வளவுதான். ஹலோ, புரிஞ்சிச்சுல இது? இன்னொரு சின்ன டவுட் கேள்வி. ப்ரோ, நீங்க வந்துட்டு கேஸ் ஸ்டடி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணும்போது வந்துட்டு சொன்னீங்க பக்கத்துல எதுவும் பில்டிங்கோ இல்ல வேற ஏதோ ஹைரேஸ் பில்டிங்கோ எதுவும் இருந்தா இம்பாக்ட் பண்ணும், அதை வந்து பாதிப்பு நான் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. உங்க சைட்ல எதுவும் பக்கத்துல இருக்கிற எதுவும் உங்க சைட்டு இல்லை உங்க டிசைன் வந்துட்டு அதை கொஞ்சம் சொல்லுங்க. தேங்க்யூ. ஹலோ, அதான் வாய்ஸ் கடைசியில பிரேக் ஆனிச்சு. கடைசியில சொன்னது மட்டும் திரும்ப சொல்லுங்க. ஏன்டி என்னோட டிசைன் சைட்ல ஹலோ இல்ல என்னோட டிசைன்ல வந்து ஃபுல்லாமே சுத்திலும் அரௌண்ட் வேக்கன்ட் லேண்ட் தான் இருந்துச்சு. Thanks Magesh. No problem. Thanks. Best wishes for your work. Thanks.